பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கடிந்து கொள்ளும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழாக நாம் சில ஆய்வுகளை மேற்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, கடிந்து கொள்ளும் கர்த்தர். கடிந்து கொள்ளுதல் என்ற ஒரு வார்த்தை தமிழிலே காணப்படுகிறது. இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வார்த்தை எபிரேயத்தில் காட் அப்படிங்கிற வார்த்தை அது உச்சரிப்பாக காணப்படும். காட் அது கரெக்டான உச்சரிப்பு நமக்கு தெரியாது, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுறோம், இந்த உச்சரிப்பை நாம் சொல்லி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எபிரேய வார்த்தை இதற்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு இணையான ஒரு கிரேக்க வார்த்தையும் கொடுக்கப்படுகிறது. அது மற்றொரு நாளில் அந்த தியானத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு எ பிரிமிட்டிவ் ரூட் டு சைல்ட் அர்த்தம் கொடுக்கிறாரு. டு சைல்ட் கோபித்து கொள்ளுதல், கொரப்ட் கண்டித்தல், ரெபியூக் கடிந்து கொள்ளுதல், ரிப்ரூவ் அதட்டுதல் என்ற பதங்கள் அங்கு தமிழ் பதங்களாக கொடுக்கப்படுகிறது. கோபித்தல், கண்டித்தல், கடிந்து கொள்ளுதல், அதட்டுதல், இப்ப 4 பதங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்கணும். இப்ப கடிந்து கொள்ளுதல் அப்படின்பது அது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அது இல்லத்தில் ஆரம்பிக்கிறது, அது பள்ளியில் தொடர்கிறது, அது அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. இப்படி 3 நிலைப்பாடுகளில் இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது என்பதா பார்க்கும். பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள், ஆசிரியர் மாணவர்களை திட்டுகிறார்கள், கண்டிக்கிறார்கள், மேலதிகாரிகள் அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை கண்டிக்கிறார்கள், கடிந்து கொள்ளுகிறார்கள் என்றெல்லாம் நாம் என்ன பண்றோம், நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த கண்டித்தல், கடிந்து கொள்ளுதல், அதட்டுதல், கோபித்தல் இதெல்லாம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம் வையுங்க. எதுக்கு இதெல்லாம்? வீட்டில் குழந்தைங்களை திட்டுறாங்க இல்லையா, ஸ்கூலில் வாத்தியார் கடிச்சுக்கிறாரு, அலுவலகத்தில் மேலதிகாரி கோபமாக பேசுகிறாரு. இதெல்லாம் எதுக்கு? திருத்தி கொள்ளுவதற்கு தானே. ஜெயிலில் போட்டாங்க என்ன அர்த்தம்? அது திருத்தி கொள்ளுவதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் காணப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். கடிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் அது திருத்தி கொள்ளுவதற்காக கடிந்து கொள்ளப்படுவது என்பது நாம் புரிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. சகரியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சாத்தானை நோக்கி என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார் என்று கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்லுகிறார். இது நம்ம ஏற்கனவே நம்ம தியானத்துல இந்த சகரியாவின் புத்தகம் முதல் பகுதியை நம்ம ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த பிரதான ஆசாரியர் ஆகிய யெஷுவாவின் அழுக்கு வஸ்திரம், யெஷுவாவின் சிறந்த வஸ்திரம் இல்லையா, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்று 4 தலைப்பின் கீழே என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஒரு பகுதியை நாம் ஏற்கனவே ஆய்வு செய்தவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தொடர்ந்து அங்கு அந்த சிறந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர் குறித்து சொல்லும் போது கிளை எண்ணப்பட்டவராகிய என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். கிளை எண்ணப்பட்டவராகிய ஒரு புருஷன் என்றும் அங்கு 6ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். அப்ப நீதியின் தேவன், நீதியின் கிளை எனப்பட்டவர் என்ற ஒரு பாடமும் உண்டு. அதை தொடர்ந்து கர்த்தரின் 7 கண்கள் என்ற பாடமும் இந்த 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் பார்க்கிறோம். அதோடு கூட தொடர்புடைய பாடம் தான் கடிந்து கொள்ளும் கர்த்தர் என்ற பாடம் என்பதா பார்க்கிறோம். படி. கர்த்தர் சாத்தானை நோக்கி
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக அப்படின்னு வந்து சொல்றார். யார் சொல்லுகிறார்? யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொல்லுகிறார். அது எப்படி கர்த்தர் கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று சொல்லுவார் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. ஜட்ஜு சொல்றாரு, நீ இப்படி குறும்பு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஜட்ஜு உன்னை ஜெயில போட்டுருவாருங்கிறாரு. யாரை பத்தி பேசுறாரு? தன்னை பத்தி பேசுவது போல தான் அதில் காணப்படுது. அப்படி ஒரு வியாக்கியம் நம்ம கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அப்படி கொடுக்குறாங்க. உலகத்தில் என்ன பண்றாங்க, அது கர்த்தர் தாங்க, ரெண்டாவது வரது கர்த்தர் தாங்க, ரெண்டு ஒன்று தாங்க அப்படின்னு சொல்றவங்க அப்படி ஒரு வியாக்கியானத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு போன வகுப்பிலே நான் பார்த்தது போல, போன தியானத்திலே பார்த்தது போல, திருவிழியத்திலையும் அந்த WBTC என்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்த பைபிள்லையும் நாம வந்து ஆண்டவர் சாத்தானை நோக்கி ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்றும், கர்த்தருடைய தூதன் சாத்தானை நோக்கி கர்த்தருடைய கடிந்து கொள்வாராக என்பதாகவும் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. அங்கு கொடுக்கப்படுகிற எபிரேய பதம் அங்கு யாவே என்ற பதம், யெகோவா என்ற பதம் தான். YHWH தான் அந்த இடத்துல போட்டிருக்குது. YHWH வந்து கர்த்தருடைய தூதன் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு மொழிபெயர்ப்பும் வந்து சரியானதான் சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராகன்னு சொல்லுகிறார். அப்படின்னா அந்த கடிந்து கொள்ளும் கர்த்தர் யார் அப்படின்னு நம்ம வந்து தியானத்தில் நம்ம எடுக்கிறோம். கடிந்து கொள்ளும் கர்த்தர், அதான் வந்து கடிந்து கொள்ளும் கர்த்தர்ங்கிற தலைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப அந்த கடிந்து கொள்ளும் கர்த்தர் சாத்தானை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னு பார்க்கணும். சாத்தானை எதுக்கு கடிந்து கொள்கிறார்? இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணினோம், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம். கடிந்து கொள்ளுனா எதற்கு? திருத்திக் கொள்ளுவதற்காக. திருத்திக் கொள்ளுவதற்காக தான் கடிந்து கொள்ளுதல். அப்ப சாத்தானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார், அதுவும் எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் யார்? பிதாவாகிய ஆவியானவர் இல்லையா? இயேசு கிறிஸ்துக்கு மனவாட்டி ஏற்பாடு பண்ணது யாருங்க? ஒரு வீட்லயே கல்யாணம் ஏற்பாடு பண்றது யாருங்க? அப்பதான், தகப்பன் தான். தகப்பன் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. தகப்பன் தான் செய்வாரு. புரியுதுங்களா? அப்படின்னா கடிந்து கொள்ளுவார் தகப்பன் தான். சங்கீதம் 2:7 நம்ம படிக்கிறோம், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன்கிறார். சொல்லுவது யார்? குமாரனா பிதாவா? பிதா பேசுகிறார். அதே 110ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கிங்கிறார். கர்த்தரின் ஆண்டவரை நோக்கிங்கிறார். இது வந்து கர்த்தருங்கிறது யார்? ஆண்டவருங்கிறது யார்? கர்த்தருங்கிறது யாவே. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்படிதான் சங்கீதக்காரர் பேசுகிறார். இதைத்தான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே அது ஒரு தனி பெரிய தியானமாக நம்ம எடுத்திருக்கிறோம் இல்லையா? கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி உங்களுடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடு வரைக்கும் வலது பஸ்ஸில் உட்காருங்கிற. அப்படின்னா சத்துருவை பாதபடியா போடுறது யார்? குமாரனா பிதாவா? பிதாதான் பாதபடியா போடுகிறார் இல்லையா? பிதாதான் பாதபடியா போடுகிறார். குமாரன் பாதபடியா. அப்படின்னா எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவார்னா, எருசலேமை தெரிந்து கொண்ட பிதா உன்னை கடிந்து கொள்ளுவா. ஏன்? உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடு வரைக்கும் அந்த வலது பக்கத்தில் உட்காருங்க. அப்படின்னா பாதபடியாக போடுவதும் பிதாவாகிய யாவே கடவுள் தான் என்பதை நாம் தெளிவாக நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாருங்க நசுக்கிறது? சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று அங்கு பேசுவதாக பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அந்த சமாதானத்தின் தேவன் என்பது யார்? பிதாவா குமாரனா? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான பிரபு யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப சமாதானத்தின் தேவன் என்பது யாரு? இயேசு கிறிஸ்துவா? பிதா. பாத்தீங்களா? நான் எப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ண பார்த்தாலும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகல.
சமாதானத்தின் தேவன் பிதாதான், சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் இல்லையா? இவர் வந்து காட் ஆஃப் பீஸ். இந்த டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு தெரியலன்னா இவர் வர இடத்துல அவரும், அவர் வர இடத்துல மாற்றி படிச்சிருவோம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன பண்ணுவோம், இவர் தான் அவரோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இல்லைன்னா பிதாவே கிடையாது, எல்லாமே குமாரன் தான் சொல்றக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எப்படிங்க சமாதான தேவன் பிதான்னு நாங்கள் சொன்னா ரைட்டு, எப்படி கன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உங்கள் கால்களின் கீழே நமக்கு தெரியும் இல்லையா, சபையின் கீழாக நசுக்கி போடுவார், தலை கிறிஸ்து. அப்படின்னா நசுக்குவது யார்? சபை. அது கால், கடைசி கால திருச்சபை தான் நசுக்க போகிறது. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின, நம்முடைய ஆடுகளின் பெரிய மேய்ப்பனாக இருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணினவர் யாராமா? சமாதானத்தின் தேவன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போது சமாதானத்தின் தேவன். அது முடிச்சிங்களா? 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் சாத்தானை சீக்கிரமாக கால்களுக்கு பிதா தான் செய்கிறாருன்னு அர்த்தம். அப்படின்னா கடிந்து கொள்ளும் கர்த்தர் யார்? குமாரனா இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? குமாரனா பிதாவா? மன்னிக்கவும், குமாரனா பிதா. இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரா இல்ல கர்த்தராகிய தேவனா? கர்த்தராகிய தேவன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப கடிந்து கொள்ளுதல் அவர். அப்ப கடிந்து கொள்ளுதலா? பிதா வந்து கடிந்து கொள்ளுகிறார். அப்ப குமாரன் கடிந்து கொள்ளுவரா மாட்டாரா? குமாரனும் கடிந்து கொள்ளுகிறார். குமாரன் தலை, தலைக்குட்பட்டு இயங்கக்கூடிய சபைதான் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாங்கிறாரு. அந்த உங்கள் என்று சொல்லுவது யார் என்று கேட்டால் படிங்க 44:5 சங்கீதம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி. அப்ப கீழே வளர்த்தவங்க யாருங்க? சபை இல்லையா? உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை. அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் யாருக்கு விரோதமாய் எழும்புறாங்கன்னா சபைக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம். மிதிக்கிறது அவர்தான், அவருடைய பேரை சொல்லிதான். இந்த இந்திய விளையாட்டு வீரர்கள் போய் ஜெயித்து வந்தார்கள், கிரிக்கெட்ல விளையாட்டு வந்தாங்க. கபில் தேவ் வந்து அது வந்து கேப்டனா இருக்கிறார். அப்ப கபில் தேவ் வந்து ஜெயிச்சு வந்தோம்னா சொல்றாங்க கபில் ஒன்ங்கிறாங்க. நோ இந்தியா ஒன் அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? ஜெயித்தது அவருடைய தலைமையில் செயல்பட்டார்கள். ஆனால் ஜெயித்தது எது? இந்தியா தங்க மெடல் வாங்கியது. அப்படிதான் சொல்லுவாங்க. வாங்கியது வேறு யாரோ ஒரு சகோதரனோ சகோதரியாக இருக்கலாம். உமது நாமத்தினாலே மிதிப்போம் என்றுதான் அவர் பேசுகிறார்கள். அந்த கர்த்தரின் நாமத்தினால் சபை மிதிக்கிறது என்பதை தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருவாங்க. துன்மார்களை மிதிப்பீர்கள். மிதித்தது சபை. அப்படின்னா கடிந்து கொள்ளுவது பிதா. இயேசு கிறிஸ்துவும் கடிந்து கொள்ளுகிறார், சபையும் கடிந்து கொள்ளுகிறது. புரியுதுங்களா? தந்தையும் தாயும் பெற்றோர் கடிந்து கொள்ளுகிறார்கள், ஆசானும் கடிந்து கொள்ளுகிறார், சக நண்பனும் கடிந்து கொள்ளுவான். கடிந்து கொள்ளனா மாட்டானா? உங்களுடைய வேணாண்டா செய்யாதரா அப்படின்னு சொன்னா யார் அவரு? அவர் சக நண்பனும் கடிந்து கொள்ளுவான். புரியுதுங்களா? ஆனால் நீங்க சொல்லுகிறார் சாத்தானை கடிந்து கொள்ளும் போது சாத்தான் திருந்துவதற்கு கடிந்து கொள்ளப்படுகிறதா? கடிந்து கொள்வதுனா திருந்துவதற்கு தான் நமக்கு தெரியும் இல்லையா? கண்டித்தல் எதுக்கு? கண்டித்தலும் தண்டித்தலும் திருத்துவதற்காக. அப்படி என்று சொன்னால் இந்த பகுதியை நாம் ஆய்வுக்காக எடுத்துக்கொண்டு நமது வேத புத்தகத்தில்
வெகு எளிமையான முறையிலே நீதிமொழிகளின் ஆசிரியர் அநேக காரியங்களை நம்மோடு கூட இதில் பேசி இருக்கிறார் என்பதுதான் உண்மை என்பதாக பார்க்கணும். அப்போ இந்த கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகள், ஜனங்கள் என்று 4 பிரிவை இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ராஜாக்களை கடிந்து கொள்ளுகிறார், பிரபுக்களை கடிந்து கொள்ளுகிறார், அதிகாரிகளை கடிந்து கொள்ளுகிறார், ஜனங்களையும் கடிந்து கொள்ளுகிறார். அப்படின்னா ராஜாக்களுக்கு மேலாக இருப்பவர் தானே. ராஜாக்களையே கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் ராஜாக்கு மேலாக இருக்கிறவர் தான் கடிந்து கொள்ள முடியும் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது மாத்திரம் அல்லாதபடி இது ஒரு செட் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. ஜனங்கள் என்று சொன்னால் திரளான தண்ணீர் கூட்டங்களை, ஜனக்கூட்டங்களை அவர் கடிந்து வசனம் ஏசாயால படிக்கிற 17 படி ஜனக்கூட்டமாக இருக்கக்கூடிய திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல ஜனக்கூட்டங்கள் இருந்தாலும் அவர் அதட்டுவார், அவர் கடிந்து கொள்ளுவார். ஜனக்கூட்டங்கள், அந்த ஜனக்கூட்டங்களில் 4 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. 1 கீழ்ப்படியாதவர்கள், 2 ஓய்வு நாளை கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய பெரியவர்கள், 2வதாக அகங்காரிகள், அக்கிரமக்கா செய்கிறவர்கள், கற்பனை விட்டு வலி விலகுகிறவர்கள் அப்படின்னு அந்த ஜனங்களை 4 பிரிவு. 1 ஓய்வு நாளை கை கொள்ளாத பெரியவர்கள், 2வது கீழ்ப்படியாதவர்கள், 3வது அக்கிரமக்காரர், 4வது கற்பனை விட்டு வலி விலகுகிறவர்கள். இவங்களை தான் என்ன பண்றாரு அவர் கண்டித்து திருத்துகிறார். ராஜாக்களை திருத்துகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், பிரபுக்களையும் என்ன பண்ணுகிறார், மாற்றி அமைக்கிறார். அதிகாரிகள் இடத்துல என்ன பண்ணுகிறார், பேசி அவர்களை இப்படி கடிந்து கொள்ளாது என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். ஜனங்களில் கீழ்ப்படியாதவர்களை கீழ்ப்படிய செய்கிறார். ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களை கை கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அவரிடத்திலே காட்டுகிறார். கற்பனையை விட்டு வழி விலகக்கூடிய சபை, எனக்கு கற்பனை தெரிஞ்சது யாருங்க, அவருடைய வார்த்தைகளை தெரிஞ்சது சபை தானே. கற்பனை விட்டு வழி விலகக்கூடிய சபையும் அவர் கடிந்து கொள்ளுகிறார் என்பதாக பார்த்தோம். எதற்காக கடிந்து கொள்ளுகிறார் பார்த்தோம்னா, ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல திருத்துவதற்காகத்தான் கடிந்து கொள்ளுகிறார் என்பதையும் நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்கள். நீதிமொழிகள் 27:5 எழுதுகிறார், மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லதுங்கிறார். மறைவான சிநேகம் பரவாயில்ல, வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அது கேட்கறதுக்கு இவங்க கேட்பாங்களா மாட்டாங்களான்னு யோசனை பண்ணி தான் செய்யும். இது கேட்பாங்களா மாட்டாங்கன்னு யோசனை பண்ணி தான் செய்யும். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஒரு தம்பி ஒருத்தர் பயங்கர தண்ணி போடுவார், ரொம்ப மோசமாக இருப்பார். ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன், அவர் அந்த கண்டக்டர் கடைசி சீட்டில் உட்காருவாங்களே அந்த இடத்துல இடம் இருந்தது. அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார், ஃபுல்லாக தண்ணியில் இருக்கார். நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே சிரிக்கிறார் அவர் நம்மளை பார்த்து. நான் அவருக்கு சொல்கிறேன், இவர் சொல்லாமா வேணாமான்னு மனசில் தோணுது. ஜானி, இப்படி நீங்கள் தண்ணி போடுறது ரொம்ப தவறாக தெரியுது, இது மாதிரி விட்டுருங்களேன், நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோன்னா என்கிட்ட என்ன சொன்னார் அவர், நீங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னு நேரம் வெளியே போயிருப்பீங்க. கதவோரத்தில் தான் உட்காந்துட்டுருக்கிறேன், கதவோரத்தில் தான் உட்காந்துட்டுருக்கிறேன் பஸ்ஸில். என்ன சொன்னார் அவர், நீங்கன்னு பார்க்குறேன், இல்லைன்னு நேரம் வெளியே போயிருப்பீங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. என்னடா நம்ம சொல்லியிருக்க கூடாது, இல்லை என்ன பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டோன்னு நான் நினச்சேன். ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு ஆர்ட்ஸ் காலேஜ் ரோட்டில் இந்த இதில் கீதா ஹால் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்கிறேன். ஒரு கார் நிற்குது, ஒயிட் அண்ட் ஒயிட் பட் நிற்கிறாரு, அவர் தான் நிற்கிறாரு, ப்ரைஸில் இருக்கிறாரு. எனக்கு புரியல, என்ன ஜாமீன்னா. நான் ஒரு நாள் உங்ககிட்ட சொன்னேன், தூக்கி ஜன்னல் வழியாக வெளியே விரிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் தெரிஞ்சிட்டேன். இன்றைக்கி ஏன்னா அவர் ரொம்ப மோசமாக இருந்தார். அவர்னால ஒரு பெரிய பிரளயமே நடந்தது. அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம ஊரில் ஒரு பெரிய பேப்பரெல்லாம் வர அளவுக்குலாம் போயிடுச்சு. சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசம். உள்ளே தள்ளிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலை. என் பொண்ணு பெருசாகிடுச்சுங்க,
இனிமேல் நான் ஒழுக்கமா இருக்கணும், ஒழுக்கமா இல்லைன்னா எனக்கு ரொம்ப மோசம்னு நான் திருத்திட்டேன். இதான் எபிஃபானிங்கிறார் அவர். திடீர்னு வரக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒரு மனிதனை மாற்றி விடுகிறது. அதான் சொல், வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது, மறைவான சிநேகத்தை பார்க்கலாம் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. 141:5 சொல்லுகிறார், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். நீதிமான் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு அல்ல எண்ணெயை போல், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, என் இக்கட்டில் இன்னும் நான் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா இந்த கடிந்து கொள்ளுதலை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் அப்படிங்கிறத தான் என்ன பண்றாரு அவர் பேசுகிறார் என்பதாக பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:11-12 என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதேன். கர்த்தருடைய சிற்றையை அற்பமா எண்ணாத, கர்த்தர் சிட்சிக்கிறார், சிட்சிச்சு சேர்த்துக் கொள்ளுகிறார். படிங்க 12 படி. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை சகியாதிருந்தால் நம்ம வேற மாதிரி பிள்ளைகள்ங்கிறார் எபிரேயர்கள் எழுதுறார். சிட்சையை சகிக்கிறோம், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் பெரிய அதிகாரி இருக்கிறார், பெரிய அதிகாரி, ஒரு பெரிய நிறுவனத்தில் அவர் சொல்றாரு, சின்ன வயசுல வந்து நாங்க சண்டைக்குள்ள நாங்க சர்ச்சுக்கு போகலன்னு எங்களுக்கு காலை உணவு கிடையாது. சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாதான் 6 மணி பூசைக்கு போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். நாங்க காலையில பூசைக்கு போகலைன்னா எங்களுக்கு மத்தியான சாப்பாடும் கிடையாது. அப்படி எங்க பெற்றோர் எங்களை வளர்த்துனாங்க. அப்படி வளர்த்தினால தான் நான் இந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்திலே வந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்து இவ்வளவு பெரிய சிஇஓவா இருக்கேன்னு வந்து சொல்லுகிறேன். நான் பேர்லாம் சொல்லல. அந்த டாப் போஸ்ட் வர்ற காரணம் அதுதாங்கிறார். என் பெற்றோர், எங்க பெற்றோர் என்னை, அது நல்லதா கெட்டதா, நல்ல சபையா கெட்டதா எனக்கு தெரியாது, ஆனால் என்னை துரிதப்படுத்தினார்கள். அது இன்னைக்கு வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் அது பழகி விட்டது. ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போகாமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பழக்கத்தை அவர் பேசுகிற. அதனால் கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்று எழுதுகிறார். 1:23 என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்க, வந்துருங்க. அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் முதல்ல எந்த அவயங்களுக்குள்ள போகுதுங்க? காதுல தான் போகுது. என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்கிறார். என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். அப்போ அதுவும் காதுல. கடிந்து கொள்ளுதல், அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தை இல்லையா? அவருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறது அப்படிங்கிறார். அதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு என்ன பண்றாரு சொல்லுகிறார். அதில் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல 32:5-31 புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் கடிந்து கொள்ளுதலை, புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான். புத்திமதிகளை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்க, அவனையே வெறுத்தறான். அந்த வரக்கூடிய வார்த்தைகளை வந்து நம்ம கேட்கணுங்கிறாரு. வெறுக்கிறான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடைவான். கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அது வேணாங்க. கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவன் ஞானம் அடைவான். 5 படிச்சிட்டீங்களா? மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான். இதுதான் நடக்குதுங்க, எல்லா பக்கம் நடக்குது. தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறவர் யாருங்க? அவர் முட்டாளுங்க. யார் தகப்பன்? அவர்தான் தகப்பன். அந்த தகப்பன் புத்தியை நம்ம அலட்சியம் பண்ணோம்னா நம்மளை முட்டாளுங்க. ஆனா அதே சமயம் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கும் இல்லையா? கெட்டகுமாரன் கேட்கவில்லை, அவனை கெட்டகுமாரன் என்றே அழைக்கிறது. மனம் திரும்பிய மைந்தன் சொல்லவே மாட்டேங்கிறான் இல்லையா? செவி கொடுத்தான். யார் செவி கொடுத்தான்? அன்றைக்கு பெரியவன் செவி கொடுத்தான், அவன் நல்லவனாக மாறினான். பிற்காலத்தில் அவனும் செவி கொடுக்கவில்லை என்பதுதான் அந்த சரித்திர பாடத்திலே நாம் கற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். அதுபோலதான் நாமும் ஒரு காலத்தில் செவி கொடுக்கிறவராக இருக்கிறோம், வேறு சில காலங்களில் செவி கொடுக்க மறுக்கிறோம். எதுக்கு? அவருடைய வார்த்தைக்கு என்பதாக பார்க்கிறோம். 31
அது 31. ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்திலே தப்புட்டார். அதனால காதுலன் கேட்கிறவன் நிறைய தடவை செஸ் பேசுகிற காரணம் அதுதான். ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள், அது வாழ்விலே நமக்கு ஜீவனை கொடுக்கும் என்பதைத்தான் பேசுகிறார். 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவில் தேறுவான்கிற கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனை அடி, பரியாசக்காரனை அடி, அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவுள்ளவனாவான். புத்திமானை கடிந்து கொள், அவன் அறிவு, அவன் புத்தியை கேட்கிறான், அவன் அறிவுள்ளவனாக மாற்றப்படுகிறான். 29:15 பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்குங்கிற. பிறம்பும் கடிந்து கொள்ளுங்க, அது கொடுக்கிற எபிரேய பதம் பாத்தீங்கன்னா அது திருத்துதல். பாக்குற பிறம்பு கடிந்து கொள்ளுதல், பிறம்பும் கடிந்து போதுங்க ஞானத்தை கொடுக்குன்ற. அப்படியே இந்த ஞானம் வளர வேண்டும் என்று சொன்னால் யாவே தந்தையின் வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களா? எந்த ஒரு பெற்றோர் தப்பா போ மோசமா போன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மோசமான பெற்றோரா இருந்தாலும் சரி, தங்க பிள்ளைங்களை நல்ல பிள்ளைங்களா தான் இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, அவர்கள் நினைப்பார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். 28:13 தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான்கிற. அங்கீகாரம் கடிந்து கொள்ளுவதை கேட்டு கிடக்கிற. கடிந்து கொள்ளுகிறவன் கடைசியில் அவனுக்கு ரிவார்டு இருக்கு. இப்ப இல்ல, இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. எளிமையா பேசிக்கொண்டே இருந்தார். அதை கேட்டார்களா? கேட்கவில்லை. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த சகோதரி சொல்றாங்க, என் பொண்ணுக்கு பேசினா பிடிக்காது, என் பொண்ணுக்கு பேசினா பிடிக்காது. எனக்கு புரியல, பேசினா பிடிக்காதா? அப்புறம் தான் எனக்கு விளக்குனாங்க, திட்டுனா பிடிக்காது. புரியுதுங்களா? அப்ப அந்த குழந்தை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எப்படி வளரும் யோசனை பண்ணி பார்க்கிறோம் நம்ம. பிரசங்கி 7:5 ஒருவர் முகுடரின் பாட்டை கேட்பிதலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம்ட்டார். முகுடரின் பாட்டு, அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. பாட்டு எனக்கு திருப்பி சொல்றதா பாட்டு. பாட்டு என்ன பண்ணுவாங்க? பாட்டு நம்மளாம் பாடுறோம் இல்லையா? அது ரிப்பீட்டேஷன் வருதா வரல, அது ரிப்பீட்டேஷன். மூடரின் பாட்டை கேட்கலாம், மூடர்கள் திருப்பி திருப்பி சொல்வதை பார்க்கலாம். ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம்ட்ட இல்லையா? யார் ஞானி? ஞானம் உடையவர் யார்? நானே ஞானி, ஞானம்ங்கிற அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார்கிறார். 1 கொரிந்தியர் 1:31 இயேசு கிறிஸ்துவே தான் ஞானம் என்பதாக பார்க்கும். யோபு 36:10 அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பும்படி அவர்கள் செவிகளை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். காது கேட்டாதான் நீங்க கடிந்து கொள்ள முடியும். காது கேட்கவில்லை என்றால் உங்களால் கடிந்து கொள்ள முடியாது. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றாரு? அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நீங்க அதுக்கு மறுமொழி சொல்லாம வேற எதையவோ சொன்னார்னா ஒருத்தர், நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க ஒரு கடையில போய் கேட்கறீங்க, நீங்க ஒரு காரியத்தை கேட்கறீங்க, நீங்க அரிசி இருக்கான்னு கேட்கறீங்க, அவர் பருப்பு இருக்குன்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தம்? அவர் காது கேட்கல, அவர் பருப்பை விற்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, உனக்கு அரிசி கொடுக்கறதுக்கு பிரியம் இல்லை. புரியுதுங்களா? ஏன் நான் பருப்பையா கேட்டேன், என்னையா நீ அரிசி கேட்டா பருப்பேன் பேசவே கூடாது அப்படிங்களா? போயே. புரியுதுங்களா? புரிஞ்சிச்சு. அவர் பருப்பு விற்க தான் பாக்குறாரு, இந்த பருப்பு வேகாதுன்னு தெரியாது. வேகாத பருப்பு விற்கணும் அதானே? அதனால நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் செவியை திறந்து கடிந்து கொள்ளுகிறார். மீகா 4:3 எழுதுகிறார், அவர் திரளான ஜனங்களை நியாயம் தீர்த்து தூரத்துள்ள பலத்த ஜாதியை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் பட்டயங்களை அறிவார்களாகவும் மண்வெட்டிகளை ஈட்டிகளாகவும் பயன்படுத்துவார்கள்.
ஒரு ஜாதிக்கு விரோதமாய் ஒரு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இது எப்ப நடக்கக்கூடிய 1000 வருட அரசாட்சி. அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் என்பது இலகுவாக காணப்படலாம், ஆனால் அதை கேட்பதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்களான்னு பார்த்தோம்னா இருக்க மாட்டார்கள் என்று தான் வேதச்சொல். அதான் பின்னாடி வரும். நீதிமொழி புத்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் உன்னை கடிந்து கொள்ளுவார் நீ போயினார். அது என்னங்க வசனத்தோட கூட்டுறது? கூட்டுறதுன்னா இல்லை, கூட்டுறது தொடப்படுத்துறது, கூட்டுறது பற்றி பேசிக்கிறார். அது கூட்டுறது தான். அவர் வசனையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். பைபிள் வசனத்தை நீ ஆட் பண்ணக்கூடாது. என்ன நீதி வெளிப்பிரவேசம் 22ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல படிங்க. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் எழுதுகிறான்ட்டார். எழுதுகிற யாவருக்கும் எழுதல. இந்த புத்தகத்தை எழுதிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா? நீங்க வெளிப்பிரவேசத்தை பைபிள் எழுதுவீங்களா இல்ல கேட்பீங்களா? கேட்கறவங்க தான். நீங்க இந்த வசனம் சேர்க்கப்பட்டது ஐயோ சேர்த்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை விட்டு விட்டார்கள் அப்படின்னு எழுதினவங்க, அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, இவங்களுக்கு தான் அந்த தண்டனை வரும். நமக்கு கிடையாது, நம்ம நினைக்க முடியாது. கேட்கிற யாருக்கும் எழுதுகிறதாவது, நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இதையோடு எதையாவது கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை கூட்டுவார். இந்த புத்தகம் ஏதாவது, இந்த புத்தகத்தில் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு அதிக மன்னிக்கவும் எவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறது நம்ம கையில் இருக்க பைபிள்ல? 66. ரோமன் கேத்தலிக் பைபிள் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 72. 13 புக்கு கூடி இருக்குது. 66 கூட 13 கூட்டுங்க, 13 கூடி இருக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சு? கேத்தலிக் புக் எழுதுனவங்க எல்லாம் என்ன ஆயிருவாங்க? புக் எழுதுனவங்க சொல்ல கூட்டினால் என்ன பண்ணுகிறார்? வாதையை கூட்டுவார். அடுத்த வசனம் எடுத்து போட்டால், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தக வசனத்திலிருந்து எதையாவது எடுத்து போட்டால், ஜீவ புத்தகத்திலிருந்தும், ஜீவ புத்தகத்தில் பரிசுத்த நகரத்தின் பேர் எடுத்து வேண்டாம், கிறுக்கி போட வேண்டாம். ஜீவ புத்தகம் எழுதி போடுவார், பரிசுத்த நகரத்தை எழுதி போடுவார். நாம இருக்கிறது இந்த ஊரு, நம்ம என்ன ஹோலி லேண்ட்லயே இருக்கிறோம்? நான் ஜெருசலேம்லயா இருக்கிறோம்? இல்ல காட்ஸ் ஓன் லேண்ட் இருக்க அங்கேயா இருக்கிறோம்? அப்படியெல்லாம் இல்லையே. பரிசுத்த நகரத்தில் இருந்து எடுத்து. இது பரிசுத்த நகரம் ஜெருசலேம். எருசலேம் எது? மணவாட்டி வரும். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் வா ஆட்டுக்குடியாளர் மனைவியாகி மணவாட்டியை காட்டுகிறேன் என்று அழைத்துக் கொண்டு சென்று பிதாவுடைய மகிமை அடைந்த எருசலேமாக பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை காட்டுகிறார் மணவாட்டி. அப்ப மணவாட்டி வைப்பாரு நம்மளை நீக்கிடுவாருன்ட்ட. இந்த புத்தகத்தை எடுத்து போட்டா நம்மளை நீக்கிடுவாருன்ட்ட. இந்த புக்கில் எவ்வளோ புக் இருக்குது? நம்ம கிட்ட இருக்கிறதுல 66 இருக்குது. கேத்தலிக் புக்கில் எவ்வளோ இருக்கு? 70. கணக்கு போட்டிங்களா? 13 சேர்த்திட்டீங்களா? இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம்? 7 புக்கு எடுத்துட்டோம். நம்ம என்ன பண்ணுவார்? ஒன்றா அவருக்கு தண்டனை உண்டு, இல்லைன்னா நமக்கு தண்டனை உண்டு. நமக்கு கிடையாது, அவருக்கு யாரும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. கொஞ்சம் குலோக்கில் சொன்னா எவன் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அவனுக்கு, நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை அப்படி நம்ம சொல்லுகிறவர்களாக காணப்படலாம், இருக்கலாம் என்பதாக பார்க்கணும். உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். உபாகம் 4:1-2. நீங்கள் கை கொள்ளுவதற்கு இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும், இஸ்ரவேலரே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து, அந்த தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் கை கொள்ளுவதற்கு நான் போதிக்கிற நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை, இந்த கட்டளைகளை, தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனங்களோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், நீங்க ஒன்றும் கூட்ட வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம், நீங்க ஒன்றும் குறைக்க வேண்டாம். புரியுங்களா?
நான் உனக்கு கற்பிக்கிற வசனங்களோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். எதற்கு அந்த வசனங்கள் கொடுக்கப்படுகிறது? நீங்கள் கைக்கொள்வதற்காக. அதுல 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்க. 12:32. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு. எல்லாத்தையும் செய்யறதுக்கு கவனமாயிரு. நீ அதனோடு ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். நீ செய்யறதுக்கு கவனம், எல்லாத்தையும் செய்யறதுக்கு கவனமா இரு. அந்த கட்டளைகளை செய்யும்படி கவனமாயிரு. அதை கூட்டவும் வேண்டாம், குறைக்கவே வேண்டாம். நீ கூட்டியும் செஞ்சிடாதே, குறைச்சும் செஞ்சிடாதே. அப்படிதான் சொல்றார் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 3 வசனத்திலேயே செய்யறத பத்தி தான் பேசினாரே தவிர எழுதுனதை பத்தி அவர் பேசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம். அவர் கற்பித்த நியாயம் பிரமாணங்கள் எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் இதுவரைக்கும் உபாம புத்திரர் பேசினவர் கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம்னாரு. யோசுவா புத்தகத்தில் எழுதும் போது வலது இடது சாயாதேங்கிற. எது கரெக்ட்? வலது இடது சாயாதேங்கிறது கரெக்டா, கூட்ட வேண்டாம் குறைக்க வேண்டாங்கிறது கரெக்டா? ரெண்டும் ஒண்ணுதான். வலதுபுற சாயறது என்ன அர்த்தம்? கூட்டுறது. இடதுபுற சாயறது என்ன அர்த்தம்? எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு கிராஃப் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல கிராஃப். அந்த கிராஃப் போட்டுட்டு வலது பக்கம் போனா என்னது? பிளஸ். இடது பக்கம் போனா என்னது? மைனஸ். படிச்சிருக்கோம். வலது இடதுபுறம் சாயாதே, நேரா உன் கண்கள் நேராய் நோக்க கூடாது, உன் கண்ணிமை உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கூடாது. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, கூட்டாதே, குறைக்காதே. இது கேட்கிறவங்களுக்கு தான் எழுதினாரே தவிர எழுதுறவங்களுக்கு எழுதல. புரியுதுங்களா? இப்ப யாத்ரா புத்தகம் 20ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை சொல்றாரு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு செஞ்சுக்காத. நீ அவைகள் நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இது முதல் கட்டளை இல்லையா? நான் உண்டாக்கி வச்சுக்காத, அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேணான்ட்ட. ஆனா நம்ம செஞ்சோன்னு வச்சுங்க, என்ன செஞ்சோன்னு வைங்க, என்ன பண்ணுவோம்? கூட்டிட்டோம்னு அர்த்தம். அப்படிதானே அர்த்தம்? அவர் செய்ய வேணாம்னு சொன்ன நம்ம செஞ்சோம்னா நம்ம கூட்டிட்டோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? யோவான் 13ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்று சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர் கழுவ கடவீர்கள். 17 இப்படி செய்வீர்களானால், இது நீங்க அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களா போயிட்டார். செய்யலைன்னா இப்ப பாக்கியவான் சொல்ல முடியுமா? முடியாது. இவர் இதை செய்யன்னு சொல்லிட்டாரு ஜீசஸ். இதை செய்யலைன்னா என்ன பண்ணிட்டோம்? நம்ம குறைச்சிட்டோம். புரியுதுங்களா? நம்மை நாமே இந்த வசனங்களை வைத்து தற்பரிசோதனை செய்து பார்த்து எதை செய்யக்கூடாது, எதை செய்யலாம் என்று நாம் தீர்மானம் செய்து கொண்டு செய்ய வேண்டாம் என்று சொன்னதை நாம் செய்கிறோமா, செய் என்று சொன்னதை செய்யாமல் இருக்கிறோமா? இதுல நிதானிச்சு நம்மளை கரெக்ஷன் பண்ணிட்டு போறதுதான் நம்ம செவி கொடுத்தல், செவி கொடுத்து சேர்தல் அப்படின்னு பார்க்க. புரியுதுங்களா? அப்படின்னா இதுவரைக்குமாக அவர் கடிந்து கொண்டார். யாரை கடிந்து கொண்டார்னு பார்த்தோம்னா, அவர் ராஜாக்களை, பிரபுக்களை, அதிகாரிகளை, ஜனங்களை, கீழ்ப்படியாதவர்களை, ஓய்வு நாளை கை கொள்ளாதவர்களை, கற்பனை விட்டு வழி விலகிறவர்களை, அக்கிரமக்காரரை, இவளெல்லாம் கடிந்து கொண்டார். ஆனா நீதிமொழிகள்ல நிறைய வசனங்களை பார்த்தோம். அதுல யாரை கடிந்து கொண்டா? பிள்ளைகளை கடிந்து கொண்டார். செவி கொடுத்து சேர்வதே நலம்னு சொன்ன மாதிரி நீங்கள் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறார். அப்படின்னா பிள்ளைகள் கண்டிக்கப்படுகிறார்கள்.
பிள்ளைகளை அடிக்க வேண்டும். பிறந்தைக்காயால் தன் மகனை பகைக்கிறான்கிறார். தன் மகன் மேல் அன்பா இருக்கணும், ஏற்கனவே அவனை திருத்தி விட்டான் அப்படின்னு கடிந்து கொள்ளுதல் தேவையா? அந்த இடத்துல தேவையில்லை. இந்த ஒழுக்கத்தில் வளர்த்திட்டோம்னு வையுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. குழந்தைங்க இன்னைக்கு நிறைய அப்படிதான் இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. கர்த்தருக்குரிய காரியங்கள் தன்னை முன்வைத்து செயல்படக்கூடிய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். நான் போனோம், கொயரில் இருக்கேன், நான் போய் ப்ராக்டிஸ் போனோம். அதனால சனிக்கிழமை நான் வர முடியாது, சனிக்கிழமை ரிசப்ஷனுக்கு வாங்கினாலும் வர முடியாது, நான் கொயர் ப்ராக்டிஸ் போகணும். இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள் அநேகர் காணப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை என்பதாக. அப்படின்னா அவங்க கண்டிக்கப்படுவார்களா, கடிந்து கொள்ளப்படுவார்களா? இல்லை, அவங்களை வேண்டாம், கண்டிக்க வேண்டாம். ஏன்னா அவர்களே என்ன பண்ணுகிறார்கள், கண்டிக்கத்தக்க அளவு கண்டிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதாக அந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீத புத்தகத்தில் சொல்லுகிறார் 6:1, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். 38:1 கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே, உக்கிரத்திலே என்னை தண்டியாதே. நான் தண்டிக்க மாட்டேன், நான் கடிந்து கொள்ள மாட்டேங்கிறாரு. யாருக்கு சொல்லுகிறாருன்னா, அதுலேயே 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கிறோம். 58 உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேங்கிற. நான் அவர் ஏன் கடிச்சுக்க மாட்டேங்கிறாருன்னா, உன் பலிகளின் நிமித்தம் கடிந்து கொள்ளேங்கிறார். அப்படின்னா நம்ம பலி செலுத்தினாதான் நம்ம கடிந்து கொள்ள மாட்டார். என்ன பலி? 5ஆம் வசனம், பலிகளினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் பலியினாலே என்னை என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான் இடத்தில் கூட்டுங்கள்ங்கிறாரு. அப்படிப்பட்ட பலிகளை செலுத்திய பரிசுத்தவான்களா இருக்கிறவர்களை தான் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த பலிகளின் நிமித்தம் நான் உன்னை கடிந்து கொள்ளேன்கிறார். நாம் கொடுக்கிற நேர பலி, நாம் கொடுக்கிற பொருள் பலி, நம்மையே ஜீவ பலியாக கொடுத்தால், அப்படிப்பட்ட பலிகளில் பேர்த்தால் அவர் பிரியமா இருக்கிறார், அவர்களை கடிந்து கொள்வது இல்லை என்பதா பார்க்கிறோம். 103ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார் இருக்கிறார். எப்பவுமே கடிச்சிக்க மாட்டார், போதுங்க. என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார், எப்போ கடிந்து கொள்ள மாட்டார். ஏன்? அவருக்கு பிரியமாக நடக்கக்கூடிய மக்கள் கூட்டங்களை அவர் கடிந்து கொள்ளுவாரான்னு கேட்டார். சாத்தானை கடிந்து கொண்டார் கர்த்தர், தன்னுடைய மகனை கடிந்து கொண்டார். ஜீசஸ் கடிச்சிட்டார். ஜீசஸ் இப்படி செய்யக்கூடாது எங்க சொல்லியிருக்காரா? ஏன்? அவர் எப்பொழுதும் அவருக்கு சித்தமானதை செய்து எப்பொழுதும் அவருக்கு பிரியமாக நடந்தபடியால் அவர் கண்டிப்பது. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க குழந்தைங்க எல்லாம் வேலையும் செஞ்சிடறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அது திட்டவே மாட்டீங்க இல்லையா? எப்படி திட்டுறது? அது எல்லா வேலையும் செஞ்சிருது. பாத்திரத்தை கழுவினா அடுக்கி வச்சிருது, கழுவி தொடச்சு அடுக்கி வச்சிருது, சொல்லாத செய்யுது இல்லையா? வீட்டில் ஒரு வீடு கூட்டி துடைக்கிறதுக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கீங்க. அந்த பிள்ளை வீடு கூட்டி துடைக்கிறது இல்லாமல் செவிரெல்லாம் தொடச்சு, சேரெல்லாம் தொடச்சு, கப்போர்டெல்லாம் தொடச்சு, ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சு கூட்டி சுத்தம் பண்ணதுக்கு கீழே நல்லா மாப் போட்டு தொடச்சி வச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்க திட்டுறதுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க. புரியுதுங்களா? அப்ப அதை தான் சொல்றாரு. அப்ப அப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்கள் அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு விளக்கமாக மாறுகிறார்கள் என்பதை பேசுகிறார். 54:9 ஏசாயா 54:9. அது நோவா காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனிமேல் பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும், நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்று, உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல படிங்க, 5ல இருந்து படிங்க. 5ல இருந்து 8. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சிருஷ்டிகரே உன் நாயகர். இது ஒரு சின்ன விளக்கம் நம்ம கொடுத்து தான் போனோம். சிருஷ்டிகரே நாயகர். சிருஷ்டிகர் யாரு? பிதாவாகிய கடவுள். ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார், ஏலோயும் படித்தார் இல்லையா? இவனமாக தேவன் எல்லாவற்றையும் படித்தார், எல்லாம் நல்லா இருக்கு என்றார். சிருஷ்டிகர். நாயகர் கிறிஸ்தியஸ். அப்ப சிருஷ்டிகரே நாயகர், பிதா நாயகர். பிதா நாயகரா? எங்க அப்பா எனக்கு மனவாளனா சொல்ல முடியுமா?
அவர் கூட இருந்து, பிதா கூட இருந்து இவர் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த இடத்துல சிருஷ்டிகர் பிதாவை பற்றி அவர் பேர். சிருஷ்டிகரே என் நாயகர்னு, நாயகர் இயேசு கிறிஸ்து. நியாயகருக்கு சிருஷ்டிகரான் கேட்டால் உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் இன்றி உண்டாகவில்லை. அங்க புரியுதுங்களா? சிருஷ்டிகராக பிதாவா எனக்கு, எங்க அப்பாவா எனக்கு மனவாளன் நீங்க சொன்னா, நாம சொன்னா என்ன நடக்கும்னா, ஆதியாகமம் 19:36 இப்படி தவறாக புரிந்து கொள்ளுதல் உண்டு என்பதற்காக நான் சொல்லி சொல்றேன். குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கற்பவதில்லை. எவ்வளவு கேவலம் பாருங்க. அதனாலதான் மோவாபியர் அம்மோயர் வந்தாங்க. மோவாப், மோ மதர், ஆப் ஃபாதர், மோவாப் மதர்ஸ் ஃபாதர். உங்க அப்பா யாரு? மை மதர்ஸ் ஃபாதர். அதான் மோவாப். புரியுதுங்களா? அவங்க என்ன ஆகிறாங்க பாருங்க. உபாகமம் 23:2-3 உபாகமம் 23:2-3 இந்த வசனங்களை படிக்குவதற்கு நாம் கூசுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளாக இந்த இடத்திலே காணப்படுகிறது. உன் சகோதரன் உனக்கு சமீபமாயிராமலும் உனக்கு அறிமுகமாயிராமலும் இருந்தால் 23:3 உபாகமம் 23:3 பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. தவறான போதனைகளை நாம் எடுத்துச் செல்வோம் என்று சொன்னால் கர்த்தருடைய சபைக்கு உட்பட முடியாது. 10ஆம் தலைமுறை முடியாதுன்றாரு. அது மட்டுமல்ல, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மாவையும் மோவாபியும் கர்த்தருடைய சபைக்கு உட்படாது. பிதாதான் எனக்கு மனவாளன் சொன்னீங்கன்னா உட்பட முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிதாதான் குமாரன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா, பிதாதான் எனக்கு மனவாளன் சொல்லுச்சுன்னா கர்த்தருடைய சபைக்கு உட்பட முடியாது. பிதா என்று சொல்லப்படுகிற இடத்தில் பிதாவைத்தான் பார்க்க வேண்டும். குமாரன் என்று சொல்லப்படுவதில் குமாரனை பார்க்க வேண்டும். பிதாவிதான் குமாரன், குமாரன் தான் பிதா என்று நான் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறியவில்லையான்னு கேட்கிறார். அப்ப பிதா தானே குமாரன், குமாரன் தான் எனக்கு மனவாளன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். கடவுள் பூமியில வந்தார் மாம்சத்திலே. நம்ம கரெக்டா படிச்சுப்பா. தேவன் மாம்சத்தில் வந்தார் இல்லை, தியோஸ் ஃப்ளஷ்ல வந்தான்னு படிக்கல அந்த இடத்துல. He came in flesh. He was manifested in flesh. Not God was manifested in flesh. அது கரெக்டா படிக்கணும். 1 Timothy 3:16, 2 Timothy 3:16 அது அப்படிதான். God was manifested in flesh. அப்படி இல்லை, He was manifested in flesh. NIV-ல படிச்சு பாரு, ஈஸியா புரியும். இப்படியாக பிதாவை குமாரனும் குமாரனை பிதாவென்றும் நாம் சொல்லிக்கொண்டு, இப்ப பிதா யாரு? இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், ஐ ஆம்ங்கிறார், நான் இருக்கிறேன் என்று அழைக்கிறவர். ஆபிரகாம் தான் சொன்னாரு. அப்ப தகப்பனே என்ன ஐ ஆம்ங்கிறாரு, இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் பிதாவா? இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் என்பவர். இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தான். அதனால இருக்கிறவராக இருப்பவர் இயேசுதான். சொல்ல முடியுமா நம்மளுக்கு? இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐ மீ அப்படிங்கிற கிரீக்ல இருக்கிறவர் இருக்கிறேன்கிற. இது நிறைய பார்த்துக்கோ, நம்ம ஏற்கனவே பல பாடங்கள்ல பார்த்தோம். அதனால யாத்திராகமம் 3:14 இருக்கிறேன் என்பவர் பிதா பத்தி பேசுறாருல, அந்த பிதா யாருல? ஜீசஸ் தான். அந்த வசனம் அப்படி பேசல, இருக்கிறவராகவே இருக்கிறேன்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போதும் அவர் படைப்பிலே இருந்து, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டதிலே இருந்து இருக்கிறவராகவே இருந்தார் வேணா சொல்லலாம். இல்லாமல் இருந்தார், பிறந்தார், மரித்தார், அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார், பிறப்பு இறப்பு உடையவராக இருக்கிறார், ஆதியந்தம் உடையவராக இருக்கிறார். பிதாவாகிய யாவே கடவுள் ஆதியந்தம் இல்லாதவராக இருக்கிறார். தான் இருக்கிறவராக இருப்பார். அவர் இல்லாமல் இருந்தவர் அல்ல, இல்லாமல் போவர் அல்ல, அவர் இருக்கிறவராக இருப்பவர் பிதாவாகிய யாவே கடவுள். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருந்தார், பிதாவுக்குள் இருந்தார், உலகத்தில் இல்லை, பிதாவினால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அவருக்கு ஆரம்பம் உண்டு, மரணத்தில் சிலுவையிலே மரிக்கும் போது முடிவும் உண்டு, துவக்கம் முடிவும் உள்ளவராக இயேசு கிறிஸ்து. அவர் உயிர் தெழுந்த பின்பு என்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறாங்க. புரியுதுங்களா? உயிர் தெழுந்த பின்புதான் நேற்றும் என்றும் என்றும் ஏற்று மாறல. பிதாவின் சிந்தனையில் இருந்தார். இன்னைக்கும் நம்மளை நேசிக்கிறவர் இருக்கிறார்.
நாளைக்கும் நம்ம நேசிக்கிறவராக இருப்பார். இப்படிதான் என்ன பண்றோம், இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால வசனங்களை கையாளும் போது நாம் ஜாக்கிரதையாக கையாளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கணும். அப்படின்னா யாரு கடிந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்ற, கடிந்து கொள்ள வேண்டும், காதுள்ளவனை கடிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா உங்களுக்கு? யாரை கடிந்து கொள்ள கூடாது அப்படின்னு கேட்டோம்னா பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதேங்கிற படி. நீதிமொழி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ள கடிஞ்சுக்கோ, அவன் நேசிப்பான். பரியாசக்காரனை நீ கடிஞ்சு கொண்டீன்னா அவன் உன்னை பகைப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்ல முடியுமா உங்களுக்கு? பரியாசக்காரன் கடிந்து கொள்ளாதே, மூடனுக்கு அவன் மதியின்படி மற்றவன் குடு. அப்படிதான் சொல்றார். குடாவிட்டால் அவன் தன்மைக்கு நான் யாரிப்பார். எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு வயசா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து உட்கார்ந்துருக்கார். ஒரே நாத்தம். அவங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும், எத்தனை சட்டை போட்டிருப்பாங்கலாம் நமக்கு தெரியும், எப்படி கால் வீசி எல்லாம் வளர்ந்துருக்கும் நமக்கு தெரியும். ஒரு பெரிய மூட்டையை கொண்டு வந்து, பாவம் மூட்டையாட்டா கொண்டு வந்துட்டு வந்து உட்காந்துட்டாங்க. எங்கள் வீட்டு கீழே இருந்த ஒரு சகோதரர், அவர் கிறிஸ்தவ சகோதரர் தான். அவன் ப்ளீஸ் எந்திரிங்க, போயிடுங்க, ப்ளீஸ் தயவுசெய்து போடுங்க, இங்கே உட்காராதீங்க, இங்கே குழந்தைங்களாம் இருக்காங்க, ப்ளீஸ் போயிடுங்க அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சிட்டு இருக்காரு. நானும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், மொட்டை மாடியில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆச்சா நான் திருட வந்தேன், ஆச்சா அதை பேசிக்கிட்டே இருக்கேன். இவர் 10 நிமிஷமா அதை கெஞ்சிட்டே இருக்காரு. எந்திரிச்சு போயிருக்கிறார். கையை பிடிச்சிருந்து கூட விட முடியாது இல்லையா? நான் பார்த்துட்டு வெடி பார்த்துட்டு எழுந்திருப்பா பண்ண ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஏன் இந்த நாயை அவுத்து விட்றான்னு. நாய் அவுத்து, நாய் எந்திரிச்சு போயிட்டு அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று நாம் அறிந்தவராக இருக்க என்பதாக பார்க்கிறோம். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். 5:12 ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே அப்படின்னு சொல்லலாம். கடைசியில அப்ப சொன்னாங்க, நான் கேட்கலையே. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் சொன்னார் ஜானி. சொல்லி கேட்டாரே, கடிந்து கொள்ள என் மனம் அலட்சியம் பண்ணினது என்ற வார்த்தையை சொல்லாம சொல்றான். தூக்கி வெளியே வீசிடுவேன் சொன்னேன். இது ஒரு சம்பவம் அல்ல, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அதில் 1:25-30 பாருங்க நீதிமொழிகள். என் ஆலோசனை நீங்கள் தள்ளி எங்கள் அடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், என் ஆலோசனை நீங்கள் விரும்பவில்லை. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து அசட்டை பண்ணின. என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனை விரும்பவில்லை, கடிந்து கொள்ள எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். கேட்க மாட்டாங்க. கேட்காத நீங்க எப்படி சொல்ல முடியும்? 30 என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணி, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஒன்று அலட்சியம் செய்கிறார்கள், இன்னொன்னு அசட்டை பண்ணுகிறார்கள். அதனால நீங்க சொல்ல முடியாதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் போய் எல்லாம் நம்ம சொன்னா எல்லாம் கேட்டுக்குவாங்கன்னு. கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் கான்பிடென்ட்டா ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு, நீங்க பாக்குறீங்க டேக் டைவர்ஷன் போட்டிருக்குது, பிரதர் இதுல போகக்கூடாது பிரதர், இது இப்படி போகணும், இப்படி வண்டி ரூட்டை மாத்துங்கன்னு சொன்னா சும்மா கடை, எனக்கு தெரியாது, நான் பல வருஷம் எங்க ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன். இல்ல டேக் டைவர்ஷன், டாக் டிக் டிக்னு எல்லாம் பேச இங்கிலீஷ்ல பேச, இங்கிலீஷ் டக் டிக் டிக்னு அப்படி எல்லாம் பேச. என்ன பேச நீங்க? எனக்கு ரோடு தெரியாது, பாரு எவ்வளவு பிரமாதமா போகுது, மேடம் கூட கரெக்டா கூட்டிட்டு போறேன், அரசியல் எங்க போய் போகுது? கேட்க மாட்டாங்க பிரதர், கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் அலட்சியம் செய்கிறார்கள், அசட்டை பண்ணுகிறார்கள். மூடனை பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். அதிலே 13:1 ஞானம் உள்ள மகன் தகப்பன் போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். பரியாசக்காரன் என்ன பண்ண மாட்டானா? கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். அதனால என்ன பண்றான்? உன்னை பகைக்கிறான். அவன் வசனத்தை அசட்டை பண்ணுகிறான், ஆலோசனையை தள்ளி விடுகிறான், அலட்சியம் செய்கிறான் என்பதாக பார்க்கிறோம். ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமோஸ்
5:10. ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து. ஒளிமுக வாசல், ஒளினா காது கேக்குது, ஒலி முகம் வாசல் காது தானே, காதுல என்ன போகுது? அந்த ஒளிமுக வாசலில் கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து. யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். யதார்த்தமாய் பேசுகிறவனை அவர்கள் வெறுக்கிறார்கள். புரியுதுங்களா? யதார்த்தமா வசனத்தை கொடுங்க. நீங்க ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் இருந்தா கண்ணுக்கு தெரியாது. யதார்த்தமாய் பேசுகிறவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அவர்கள் வெறுக்கிறார்கள் என்கிறார். இதான் நடக்குது. படிச்சிட்டீங்களா? இது சங்கீதம் 50 16-22. சங்கீதம் 50 16-22. தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டுங்கிறார். துன்மார்க்கனாமா எடுத்துரைக்க என்ன நியாயம் உண்டு? ஏன் அப்படி பேசுகிறார்? சிட்சையை நீ பகைத்து. தேவன் சிட்சையாத புத்திரன் உண்டோங்கிறாரு. தகப்பனுடைய கண்டிதலுக்கு நீங்க திரும்ப கேட்டாரு. அந்த சிட்சையை நீ பகைத்து. வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து. யார் வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறார்? உன் வார்த்தைகளா என் வார்த்தைகளா? கர்த்தருடைய வார்த்தைகளை. என் வார்த்தைகள் உனக்கு பின்னாக எடுத்து பார்த்த வார்த்தை கண்ணில் படிப்படாது, கண்ணுக்கு தெரியாது. உனக்கு பின்னாக எரிந்து போடுவாய். நீ திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போ. நீ திருடனை பார்க்கும்போது அவன் கூட சேர்ந்து போயிட்டு இருக்கிற. விபச்சாரரோடு உனக்கு பண்ணு. வேற வேற தெய்வ வழிபாடு உடையவரோடு உனக்கு பங்குட்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். நாவு சற்பனையை பிணைக்கிறது. உன் வாய் பொய்யை சற்பனை பொய். உன் வாய் பொய்யை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு. நீ சகோதரனுக்கு விரோதமாக பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுகிறாய். இவர்களை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். இதெல்லாம் செய்யும்போது நான் பேசாம தான் இருந்தேன். நீ செஞ்சுட்டு போப்பா, நான் பேசாம இருக்கிறேன். ஏன்? உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு. கடைசியில் என்ன ஆயிடுச்சாமா? உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். உன்ன மாதிரியே நானும் இருப்பேன் நினைச்சிட்டேன். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். இப்ப இல்ல, இப்ப உனக்கு புரியாது, நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். கன்ஃபியூஸ் பண்ண பார்க்காதீங்க. தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களை பீறி போடுவேன். ஒருத்தரும் உங்களை விடுவிக்க. ஆனா அதனாலதான் சொல்றாரு அவரு, வெகு ஜாக்கிரதை உடையவர்களா இருக்கு. ஏன்னா பரிகாசக்காரன் உதடுகள் மோசமானவைகள். தேன் கூட்டை போல ஒழுகக்கூடிய வார்த்தைகளும் காணப்படலாம். ஆனால் அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். தங்களை படித்த கடவுளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர் கொடுத்த வார்த்தையை அலட்சியம் செய்கிறார்கள். அவர்கள் இதை கேட்பதில்லை. சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை பகைக்கிறார்கள். இல்லையா? கடிந்து கொள்ளுவதை பகைக்கிறார்கள். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை என்றார். உன்ன மாதிரிதான் நானும் இருப்பேன். நீ நினைச்சுக்கிட்டேன், அப்படி நினைச்சுக்கிறான் நீ பல விஷயங்கள. உன்ன மாதிரியே இருப்ப. ஆனால் என்ன பண்ணுவேன்? இவைகளை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து ஒன்றாக நிறுத்துவேன். படிங்க நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 12 மற்றும் 10. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான். ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். அவன் சொன்னதான் சாதிப்பான். அதேனே பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராங்க. நீ சொல்ற காரணம் என்ன? ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். 20ஆம் வசனமா? 12 படிச்சுட்டு 10. இல்ல 12 படிச்சுட்டு 10. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமா. நானே வழி, சத்தியம், ஜீவன். இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு சொல்ல முடியுமா? நானே வழி. அவர் டார்கெட் தான் பிதா. அந்த ஜீவன் போய் சேரக்கூடிய இடம் தான் பிதா. வழி, சத்தியம், அதுதான் நம்ம கொடுக்கிற ஜீவன். அவங்க என்ன சொல்றாரு இந்த இடத்துல வந்து?
வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி விசனமாய் இருக்கும். புத்திமதி விசனமாய் இருக்குமாம். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான். புரியுதுங்களா? அப்ப இந்த கடிந்து கொள்ளுவனை பகைக்கிறார்கள், கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணுகிறார்கள், கடிந்து கொள்ளுதலை அலட்சியம் செய்கிறார்கள். அவரை ஒருத்தர் விடுவிக்க முடியாது. அப்படி கடிந்து கொள்ள வெறுக்கிறவன் என்ன பண்ணிடுவான்? இறந்து போயிடுவான், அவன் மரித்து போய் விடுவான். அப்படின்னா ஏன் இதை இப்படியாக நாம் எடுத்து இந்த கடிந்து கொள்ளுதலை கவனித்து வருகிறோம் என்று சொன்னால், ஒன்னா கடிந்து கொள்ளப்படும் போது திருந்தி வருகிறவராக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா பரியாசக்காரர்கள் திருந்தி வருவார்களான்னு கேட்டா திருந்தி வர மாட்டார்கள் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லி முடித்துக் கொள்ளலாம். இந்த யாத்ரா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். அப்ப கர்த்தருடைய தூதனானவன் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலிருந்து அவனுக்கு தரிசனமானார்ங்கிறார். அப்ப தரிசனமானது யாரு? கர்த்தருடைய தூதன் தான் பைபிள்ல போட்டிருக்கு. இந்த இடத்துல வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. கர்த்தருடைய தூதன் தரிசனமானார்னு போட்டிருக்கு. சரிங்களா? ஆனா நீங்க 4ஆம் வசனத்துல அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவிலிருந்து தேவன் அவரை நோக்கி, முச்சடியின் நடுவில் இருந்து தேவனை நோக்கி மோசே மோசே என்று மோசே மோசேன்னு கூப்பிடுறார். இப்ப முச்சடியின் நடுவில் தரிசனமானது யார்? தூதன். நடுவுல தரிசனமானது தூதன். தேவன் எங்கிருந்து பேசுறாரு? முச்சடி நடுவில் இருந்து தேவன் அவனை மோசே மோசேன்னு கூப்பிடுறார். அப்படின்னா முச்சடி நடுவில் 2 பேருக்கு தான் நம்ம எடுத்துக்கலாம். முச்சடி நடுவில் தேவனும் இருக்கிறாரு, கர்த்தருடைய தூதனும் இருக்கிறார். இப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்ப முச்சடி நடுவில் தரிசனம் கொடுக்கிறது வந்து தேவதூதன், பேசுவது தேவன். யாருக்கு பவர் ஜாஸ்தி? யாருக்கு பவர் ஜாஸ்தி? பேசுறவருக்கா காட்சி கொடுக்கிறவருக்கா? கர்த்தர் காட்டார். அவர் வெளியிருந்து பக்கம் வச்சுக்குவோம். அவர் பேச மாட்டார், பேசுறது யாரும் கேட்க முடியாது. யாவே பேசுறது யாரும் கேட்க முடியாது, பார்க்க முடியாது. இப்ப பேசுறது தேவன் பேசுறார், ஏலோயும் பேசுறார். இப்ப தரிசனமானது யாரு? கர்த்தருடைய தூதனானவர் தரிசனம் கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஒருத்தர் தரிசனம் கொடுக்கிறாரு, நல்லா புரிச்சுக்கோங்க. முச்சடி நடுவில் தான் நடக்குது இது. ஒருத்தர் தரிசனம் கொடுக்கிறாரு, அவர் கர்த்தருடைய தூதன்னு போட்டிருக்குது இந்த இடத்துல. இன்னொருத்தர் பேசுறாரு மோசே கிட்ட, அவரை தேவன்னு போட்டிருக்கு. இதுல யாருக்கு பவர் ஜாஸ்தி? பேசினவருக்கா தரிசனம் கொடுக்குறவங்க? நீங்க அதை விட்டுருங்க. அதாவது வந்து நான் சொன்னதை விட்டுருங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில ஒருத்தர் தரிசனம் கொடுக்குறாரு, ஒருத்தர் பேசுறாரு. அப்ப தரிசனம் கொடுக்கறத கடவுள் சொல்லுவோம், பேசுறவங்க பூஜாரியும்போம். அதானே? தரிசனம் கொடுக்கறது கடவுள் சொல்லுவோம், பேசுற பூஜாரியும்போம். இங்க தூதன் தரிசனம் கொடுக்கிறாரு, ஆனா தேவன் பேசுறாரு. இப்ப அப்படி வராது இல்ல? அப்படி வராது இல்லையா? வர வாய்ப்பு இல்லை. அதுல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாருங்க. உபாகமத்துல எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, உபாகமம் 5:4. கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார். கர்த்தர் அக்கினியில நடுவில் இருந்து முகமுகமாய் பேசுகிறார். இங்க பேசுறது கர்த்தருங்கிறாரு, அங்க வந்து அங்க பார்த்துட்டு இருந்தது கர்த்தருங்கிறார். இப்ப பார்த்துட்டு இருந்தது கர்த்தரா அல்லது பேசியது கர்த்தரா? பார்த்துட்டு இருந்தது கர்த்தர், யாவே, லார்ட், எல்வாடி லார்டு. பார்த்துட்டு இருந்தது கர்த்தர். ஐயா உபாகம் 4ஆம் அதிகாரத்துல, உபாகம் 4ஆம் அதிகாரத்துல பேசுறது ஏலோயிம், காட்சி கொடுத்தது மாலைக்கு தூதன். புரியுதுங்களா? காட்சி கொடுத்தது தூதன், பார்த்தது கர்த்தர், பேசியது ஏலோயிம். ஏலோயிம் இயேசு கிறிஸ்துன்னு வச்சுக்குவோம். யாரெல்லாம் பேசுறது? யார் பேசிட்டே வர்றாங்க? பேசிட்டே வர்றது யாரு? ஆதியில இருந்து ஜீசஸ் தான் பேசுறாங்க. அப்ப இந்த ஏலோயிம் வந்து ஜீசஸ், பார்த்துட்டு இருந்தது யாவே. இப்ப என்ன படிச்சாரு அவரு 5 நாள்ல? கர்த்தர் முகமுகமாய் மலையின் அக்கினியின் நடுவில் இருந்து முகமுகமாய் பேசினார், உங்களோட பேசினார். கர்த்தர் அக்கினியின் நடுவிலே இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார்.
யாரு? ஏலோயிமா யாவேவா? ஏலோயிம் பேசு. இங்க என்னன்னு போட்டிருக்கு, என்னன்னு படிச்சீங்க நீங்க? கர்த்தர் தான் படிச்சீங்க. கர்த்தர்னா யார்? யாவே. இங்க யாவே பேசினார்னு போட்டிருக்குது. புரியுதுங்களா? இந்த இடத்துல யாவே பேசினார்னு போட்டிருக்குது, நல்லா கவனிச்சுக்கோங்க. எங்க இருந்து பேசினாராமா? அக்கினி நடுவுல இருந்து பேசினாருங்கிறாரு. ஆனா யாத்திராகமம் 3:4 அக்கினியின் நடுவிலே இருந்து தேவன் பேசினார் அப்படிங்கிறார். தேவனுடைய சத்தத்தை யாரும் கேட்டதில்லை, பிதாவின் சத்தத்தை யாரும் கேட்டதில்லை. அப்படின்னா பிதாவின் சத்தத்தை யாரும் கேட்டதில்லை, அங்க பேசியது யாரா இருக்கும்? இயேசு கிறிஸ்து தான் பேசியிருக்கார். இந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்லிட்டாரு? தேவன் கிட்ட மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவர் காது கேட்குது, இந்த தேவன் கூப்பிட கர்த்தர் காதுல கேட்குது மோசேக்கு. அப்ப இந்த தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. தூதனா? இல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தான் அங்க பேசுறார், தூதன் பேசல. தூதன் சும்மா அப்படி காட்சி மட்டும் கொடுக்குறார். இந்த 4ஆம் அதிகாரம் கம்ப்ளீட்டா நீங்க படிச்சாலுமே தேவன் தான் பேசுறார். அப்ப இந்த 4ஆம் அதிகாரம் கம்ப்ளீட்டா நம்ம படிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பேசுறார். ஓகேவா? ஓகே தான். ஆனா 5 யார் தரிசனம் கொடுத்து யார் பேசினார்னு படிச்சோம்? கர்த்தர் பேசினார்னு படிக்கலாம். முச்சடி நடுவுல இருந்து கர்த்தர் பேசினார்னு. அப்ப யாவே பேசினாரா? யாவே பேசல. அப்ப யாவே பேர்ல யார் பேசியிருக்கிறா? இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார் இல்லையா? யாவே பேர்ல இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். ஏலோயிங்கிற பேர்ல அவர் தான் பேசுறாரு. ஆனா தரிசனம் கொடுத்தது யாரு? கர்த்தருடைய தூதன். இப்ப எதுல அந்த கர்த்தருடைய தூதன் ஏன் அங்க வரணும்? அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனுக்கு பதிலா ஏலோயின்னு போட்டதா பிரச்சனையே இல்லைங்க. அங்க கர்த்தருடைய தூதன் போட்டாங்க. புரியுதுங்களா? ஸ்தேவனை ஏன் தெரியுமா கல் இருந்துச்சு கொண்டாங்க? ஸ்தேவனை கல் இருந்துச்சு கொண்டாங்கல்ல, ஏன் தெரியுமா கொண்டாங்க? படிங்க 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும். சீனாய் மலையில் யார் பேசினாங்க? தேவன் பேசினாரு. தூதன் பேசினாரா? தூதன் பேசல. சீனாய் மலையில் தூதன் பேசல, காட்சி தான் கொடுத்தாரு. தூதன் அங்க வரவே இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. தூதன் அங்க காட்சி கொடுக்கிறாரு. இதான் வசனம். மாலைக்கு காட்சி கொடுக்கிறாருங்கிற வசனம். புரியுதுங்களா? ஆனா இங்க பேசுனது தேவன் தான். இயேசு கிறிஸ்து தான் தேவன்கிற பேர், ஏலோயிங்கிற பேர்ல பேசுறார். உபாம 5:4 படிக்கும் போது கர்த்தர்கிற பேர்லயும் ஜீசஸ் தான் பேசுறார். ஆனா ஸ்தேவனை ஏன் தெரியுமா கல்லெறிஞ்சு கொண்டாங்க? என்ன சொன்னாரு ஸ்தேவன்? தன்னுடனே பேசின தூதனோடும். நல்ல தெளிவா படிங்க. அத படிங்க, அந்த வசனத்தை படிங்க. சீனாய் மலையில் எங்க தூதன் தரிசனம் பண்ணார் இல்லையா? சீனாய் மலை தரிசனம் பண்ணார் இல்லையா? தூதன் தரிசனம் பண்ணார்ல, ஜீசஸ் பேசினார்ல. இங்க ஸ்தேவன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும். எங்க இருந்து பேசினாரு? அக்கினியின் நடுவில் இருந்து பேசினார். 35 படிங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவர் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே, முச்செடியில் தரிசனமான தூதனாலே தலைவராக மீட்பை ஏற்படுத்தினார். அப்ப முச்செடியில தரிசனமானது யாவே கடவுளா, இயேசு கிறிஸ்துவ தூதனா? இயேசு கிறிஸ்து தான். ஆதியாகம இந்த யாத்திராம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்னன்னு படிச்சோம்? தரிசனமானது தூதன்னு படிச்சோம். புரியுதுங்களா? இவர் என்ன சொல்றாரு ஸ்தேவானு? அக்கினி நடுவில் இருந்து தரிசனமான தூதனோடுங்கிறார். அப்படின்னு தரிசனமானது தூதனுங்க அப்படின்னு ஸ்தேவான் சொல்றாரு. இப்ப பேசுறது கர்த்தர்னு படிச்சோம் யாத்ராமத்துல. இப்ப இங்க பேசுறது யாருன்னு சொல்றாரு ஸ்தேவானு? 38ல தூதன் பேசினாருங்கிறார். கல்லெறிஞ்சு கொல்லாம வேணாம். இன்னைக்கு ஸ்தேவான் தான் நாம கல்லெறிவோம். எறிய மாட்டோமா? எனக்கு தூதன் பேசுறாரு, ஜீசஸ் பேசினாரு. அந்த இடத்துல ஜீசஸ் தானே பேசினாரு. என்ன எந்த எந்த ஆங்கிள் ஸ்தேவான் அவரை தூதன் சொல்றாரு? அங்க மாலைக்குன்னு இருக்குது, இங்க ஏஞ்சலோஸ்னு இருக்குது. நீங்க கிரீக்ல பார்த்தாலும் தூதன் தான், எபிரேயத்துல பார்த்தாலும் தூதன் தான். அப்படின்னா தரிசனமானது பேசினது எல்லாம் தூதன் தானா? கர்த்தர்ங்கிற பேர்ல வேணா
இயேசு கிறிஸ்து செயல்படலாம் இல்லையா? தேவன்கிற பேர்லையும் இயேசு கிறிஸ்து செயல்படலாம். மோசேயை வழி நடத்தியது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். மோசையோடு பேசியது எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். பிதாவை யாரும் பார்க்க முடியாது, முகமுகமாய் பார்க்க முடியாது. முகமுகமாய் பார்த்தது இயேசுவை தான் பார்த்தார். அந்த இயேசுவை இவர் தேவன் என்று சொன்னாரா, தேவ தூதன் என்று சொன்னாரா, அல்லது தேவன் வேறொருவரை சொன்னார்? புரியுதுங்களா உங்களுக்கு? சும்மா நம்ம கதை பேசிட்டு இருக்க கூடாது. இதுதான் பரிகாசக்காரர்கள் கடைசி காலத்தில் வந்து என்று தீமோத்தேயு எழுதுவதை பார்க்கிறோம். பிரியமானங்களே, அப்ப அப்படிப்பட்டவர்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தோம்னா, அதை கேளாத நகரம் என்று பேசுகிறார். அவர்களை எப்படி பேசுகிறார்? கேளாத நகரம் என்று அவர் பேசுவதாக செப்பனியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை மாத்திரம் வாசித்து நாம் முடித்துக் கொள்ளலாம். மற்றபடி இந்த பாடத்தை தொடரலாம். செப்பனியான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1088 பக்கம் 3:1-2. இடுக்கண் செய்து சூத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு சூத்தையும் அழுக்குமையா இருக்கக்கூடிய நகரத்துக்கு ஐயோ. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. அது சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. யாவே சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை. அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அது தேவனிடத்தில் சேரவில்லை. இதுதான் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானார். இதனுடைய இறுதி பகுதியை நாம் அடுத்த தியானத்திலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து புதிய ஏற்பாட்டிலும் அங்கு யார் கடிந்து கொண்டார், எதற்கு கடிந்து கொண்டார் என்ற பாடத்தையும் நாம் தியானமாக பிற்காலத்திலே பார்க்கலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.